முத்தம் அறிஞர் 1967 அண்ணாவுக்கு பிற்பாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டை 5 முறை முதலமைச்சராக இந்த ஏழை எளிய மக்களுக்கு பாடுபட்ட தலைவருக்கு தான் நம்ம பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தில் எத்தனையோ முதல்வர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை நோக்கி தான் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலத்தில் இருக்கின்ற தொழிலாளி வேலை இல்லை என்று வேலை இருக்கிற மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டை சுற்றி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வடநாட்டு மாநிலத்தினுடைய சகோதரர்கள். அந்த அளவுக்கு தலைவர் கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்து ஒரு திட்டத்தையும் சிந்தித்து அவருக்கு வந்த எந்த அளவுக்கு அவருக்கு சிந்திக்கிறாரோ அந்த அளவுக்கு மக்கள் பயன்பாட்டை கொண்டு வருவார். அதிகாரிகளும் கலந்து கொண்டு தலைமை செயலகத்தில் இருக்கின்ற தலைமை செயலாளர் அந்த துறையினுடைய டிபார்ட்மெண்டினுடைய செக்ரட்டரிகளை அழைத்து நேரடியாக பேசி இந்த திட்டம் இந்த மக்களுக்கு பயன்படுத்தினால் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுமா என்று கேட்பார். அதில் சில அதிகாரி மாற்றி பேசினா அதை ஒத்துக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்திய தலைவர் தான் நம்முடைய முதல்வராக இருந்த அண்ணன் முத்தம் அறிஞர் கலைஞருக்கு இன்னைக்கு விழா எடுக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்மளை விட்டு பிரிந்திருந்தாலும் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர். நான் நம்ம கட்சிக்காரர்கள் தான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாருமே இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி தலைவருடைய பிறந்தநாள். நம்ம வீட்டில் திருமணம் நடக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் பம்பல் தெற்கு பகுதி முழுவதும் என்று உத்தரவிட்டு, அதுபோல நம்முடைய வட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள், அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர், துணை அமைப்பாளர், பகுதி கழகத்தினுடைய அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கிறது என்று சொன்னால் கலைஞர் இல்லை என்றால் தமிழ்நாடு இல்லை. அவர் ஒரு மனிதன் ஒன்று பிறக்கணும்னா இல்லையா தமிழ்நாடு? இன்றைக்கு ஏதேதோ பைத்தியம் முடிச்சு அழிஞ்சுங்க. நீங்க தலைவர் பார் 108 கொண்டு வந்தாரு, அதை எடுக்க முடியுமா? இலவச பஸ் பாஸ் 8வது படிக்கணும், 8வது படிச்சாதான் திருமணத்தை தொகைன்னு கொடுத்தாரு 89ல். அது தலைவர் கொண்டு வந்த திட்டம் எடுக்க முடியுமா? எந்த கொம்பனால 89ல் தருமபுரியில் மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்து மகளிரை சுயமா செயல்பட வச்சாரு, எடுக்க முடியுமா? பெரியார் கனவு சொத்துல பங்கு பெண்கள் கொடுக்கணும்னு சொன்னாரு. அண்ணாவிலே முடியல, அண்ணா இறந்துட்டார் நோய்வாய்ப்பட்டு. அதை முடியாத திட்டத்தை 13 ஆண்டு காலம் பொறுத்த 89 ஆட்சி பொறுப்பேற்று அந்த திட்டத்தை இன்னைக்கு பெண்களுக்கு சொத்துல உரிமை அந்த திட்டத்தை பயன்படுத்தியவர் தான் நம்மளுடைய உத்தம் அறிஞர் தலைவர் கலைஞர். அதை கொண்டு வரல ஆனந்தம் மதிப்பானா அக்கா தங்கச்சிங்கள? அதுக்காக பயந்து அவங்க தங்கச்சிங்களுக்கு அக்காளுங்களுக்கு என்ன குடும்பத்தில் என்ன நடக்குதோ அதை பொறுப்போடு செய்யறான். இப்படி இல்லாம எவ்வளோ திட்டம் சொல்லிட்டு போலாம். எவ்வளோ ஊரில் கரண்ட் இல்லாமல் வந்துருக்குது சொல்றாங்க. பெரியவங்க நம்மளுக்கு முன்னே இருந்துவா கழனி காட்டெல்லாம் எடுத்துமே கரண்ட் போட்டு அந்த ஊருக்கு மின்சாரத்தை வழங்கிய இயக்கம் இது. நம்ம தலைவர் இப்போ 21 இப்போ 27 தேர்தல் முடிவு வரைக்கும் என்ன சாதனை! நம்முடைய மாவட்ட அமைச்சர், நம்முடைய அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய மாநகரத்தினுடைய சட்டமன்ற, நம்முடைய தாமரம் தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி எம்எல்ஏ இந்த 2006 2011 எவ்வளவு திட்டங்கள் எவ்வளவு அதிகாரிகிட்ட ஃபைட் பண்ணி நாங்கள் மாநகராட்சியுடைய மேயரு, துணை மேயரு, மண்டல குழு தலைவர், நகர மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர்கள், வட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் திட்டமிட்டு இந்த நாட்டை தூக்கி நிறுத்தினோம். எங்களுக்கு தண்டனை அதுக்கு லைட் என்ன கேட்டு இருப்பானா, காவல்துறைன்னு கேட்டு இருப்பானா, குப்பை எடுக்கணும்னு கேட்டு இருப்பானா, ரோடு பண்ணணும்னு கேட்டு இருப்பானா? இன்னையா இந்த நாட்டுக்கு 50 வயசு ஆகுது. எங்க இருந்தவன் யாருன்னு தெரியுமா? அவனுக்கு போய் ஓட்டு போட்டு மென்டலா சுத்தினுங்கிறான்.
எங்க போய் அடிச்சுக்கிறது? ஆந்திராவில் கூட சிறுங்கி ஆரம்பிச்சாரு. ஒரே நேரத்தில் 50 லட்சம் பேர் கூட்டி பேரணி நடத்தினாரு. அவரே ஜெயிக்க முடியல. அவருடைய தம்பி கிண்டல் பண்ற தமிழ்நாட்டை. அவருடைய பணி என்ன? அண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு, உடனே ஆட்சி பிடிச்சிட்டாரா? 49 கட்சி ஆரம்பிச்சு 57 தேர்தல் நிற்கிறாங்க, 62 நிற்கிறாங்க. 67 தானேயா? நான் அண்ணாவை ஆளாண்டி அண்ணா மாதிரி பேச முடியுமா 2 மணி நேரம்? இல்லை கலைஞர் மாதிரி பேச முடியுமா? இல்லை நாவலார் மாதிரி பேச முடியுமா? சம்பத்து மாதிரி பேச முடியுமா? சொல்லுவேன். சம்பத்து மாதிரி ஈரோடு அண்ணன் பெரியாருடைய அண்ணன் பையன் மதியானம் மாதிரி பேச முடியுமா? நடராஜன் மத்திய மந்திரியான சத்தார சோமாங்க அப்பா ஏன் நடராஜன் மாதிரி உங்களால் பேச முடியுமா? எவ்வளோ இயக்கத்தில் நம்ம தலைவர்கள் எல்கணேசெல்லாம் போராட்டம் பண்ணி இந்த தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தி எங்கேயோ சினிமா நடிச்சுட்டு எங்கேயோ குடிச்சிட்டு தூக்கிட்டு வந்து பைத்து இருந்தாலும் 10 வயசு குழந்தைங்க 8 வயசு குழந்தைங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மான்னு சொல்லி ஓட்டை மாற்றி போட்டு இன்னைக்கு வருத்தப்படுறீங்களே, எவ்வளோ பெரிய வேதனை. ஒரு பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறான், 7 நிமிஷம் பேச முடியாமல் ஓடியாடுறான். பத்திரிகைகளை சந்திக்க முடியல. தலைமை செயலகத்தில் போய் கொடகு மாதிரி உட்காந்துக்கிறான். அதிகாரி சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு ஓய்வு கிடையாது. எவ்வளோ பெரிய இந்த தமிழ்நாட்டுக்கு தலைகுனி வாய்ப்பு வச்சு எவ்வளோ வேதனையாகுது. பொம்மை ஆட்டுற மாதிரி அது கல்யாணத்தில் பொம்மை ஆட்டுது, அது மாதிரி தலையாட்டுகிறான். பதில் கிடையாது அதிகாரி செக்ரட்டரி பெரிய அதிகாரிகிட்ட, ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட. எவ்வளோ ஒரு கேவலம். எந்த பெரியார், எந்த அண்ணா, எந்த கலைஞர் நம்முடைய தளபதி ஆண்ட நாட்டை, தமிழகத்தை விழிப்புணர்ச்சி உருவாக்கிய நாட்டை இன்றைக்கு குற்றச்சாட்டு ஆக்கிட்டாங்களே. இந்த மக்கள் இன்னும் செய்யல, இன்னும் குறை கண்டுபிடிச்சிங்க இந்த ஆட்சி மீது. இன்னும் அவ்வளோ 3 நாள் போய் எப்படி ஆட்சி ஓட்டை மாற்றி போடுறீங்க? நாங்கள் ரோடு போடலையா? 5 ஆண்டு காலத்தில் பாகால் சேர திட்டத்தை எவ்வளோ அருமையாக போட்டோம். தண்ணி மெட்ரோ நாங்கள் 2006 2011 நாங்கள் நகராட்சி தலைவராக சொல்ல அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் ராஜா அன்னைக்கு எடுத்துட்டு வந்த திட்டம் 37 கோடி திட்டம் மெட்ரோ ஆற்று. இதே 5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி வந்து கடுப்புல போட்டான். 6 கோடி எக்ஸ்ட்ரா ஆச்சு. 43 கோடி திட்டத்தில் எடுத்தாந்து வச்சோம். எவ்வளவு பணிகளை நம்ம இந்த மக்களுக்கு செய்திருக்கிறோம். அண்ணன் முடிவு போய் ஓட்ட போட்டு குடிசோராகிட்டு போயிட்டு நீங்க போட்டு குடிசோராக நாங்கள் அது பலி கட்டாமமா? என்ன அநியாயம். நீங்க போறீங்க பஸ் எல்லாம் ஏசி பஸ் அதெல்லாம் கண்டு பார்த்துருக்கீங்களா? அங்கங்க பஸ் ஸ்டாண்ட் நின்று கூட ரோட்ல நடு ரோட்ல நின்று தள்ளி கட்டுமா உள்ளகிற பயணி. இப்படிலாம் ஒரு ஆட்சியை பார்த்து 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 நடத்துறது தண்டனை. குழந்தைங்க கட்சி பேரன் கேட்டான் பேத்தி கேட்டீங்கன்னா அதுக்கு கல்யாணம் பண்ணிக்க 25 வயது மேல் தானே பொண்ணு மாப்பிள்ளை லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் திருமணம் பண்ணுறீங்க. ஒரு நாட்டை போய் குடிசோர கட்டு விட்டீங்க இந்த குழந்தைங்க பேச்சு கேட்டு. அதான் ரொம்ப ரொம்ப கேவலமாகுது. தோற்றத்துடைய தேர்தல் திமுக தோற்று இருக்கிறோம். இது 2001 தோக்காத தேர்தல ஆட்சியா நம்ம வரலையா? 13 ஆண்டு காலம் போது எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கலையா? 86 தமிழ்நாடு முழுவதும் 500-600 சென்ற பேரூராட்சியை உதயசூரியனா விண்ணு காட்டுது. அதே மாதிரி 200 சென்ற நகராட்சியும் திமுக தான் பிடித்தது. 300 சென்ற யூனியன் ஒன்றியம் அத்தனையும் திமுக தான் முடிச்சது. எம்ஜிஆர் சொல்லுவேன், எம்ஜிஆரே மாநகராட்சி நடத்த முடியாம விட்டுட்டு ஓடினார். எம்ஜிஆரை பார்த்த இயக்கம் இது. ஜெயலலிதா 97 படுந்தோல்வி அந்த அம்மா ஆட்சிக்கு வரலன்னா என்ன இது? எவ்வளவு பெரிய கேவலமா இருக்குது. தமிழ்நாட்டில் உயிரா இருக்கவே பிடிக்கல. கேவலம் கேவலம். எவ்வளவு பெரிய நிர்வாகம். அந்த நிர்வாகத்தை சிந்திக்காத செயல்படாத வயதுக்கு பேசி போய் கேட்டு ஓட்டு பெரியவங்க ஓட்டை போட்டு என்னப்பா இந்த பேர பிள்ளைங்க பேசி கேட்டு ஓட்டு போட்டு வம்பா போச்சு. நேற்று பாத்தியா திருச்சியில் போய் பார்க்கலாம் உண்மை தேர்தல் நடக்குது. இதான் நாங்கள் ஆட்சி மேலே குறை சொல்லிட்டு முதலமைச்சராக வந்துட்டேன். முதலமைச்சராக வந்து நான் நிர்வாகம் பண்ணேன். மொத்தத்துக்கு திமுக காரணமா? போலீஸ் எங்ககிட்டயாகுது நீ தானே வச்சுனுங்கிற. மக்கள் வந்தா நிமித்து நாட்டை தமிழ்நாட்டை
வெளியில நடக்க முடியல, தாலி அறுத்துன்னு போறான். வயசானவன் நடக்க முடியல, பழிச்சுன்னு போறான் கை பிடிச்சி. கேவலமா ஒரு நாட்டில் ஒரு முதலமைச்சரை பொறுப்பு எடுத்துட்டு 1 மாசம் கூட அவளை கேடுகாட்ட முதல்வர் இந்த தமிழ்நாடு பெற்றுட்டு கேவலப்பட்டு எவ்வளவுதான் தமிழ்நாடு 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 வடநாட்டில் இருக்கின்ற தலைவர்கள் பயந்து நடந்தார்களோ அவ்வளோ தமிழ்நாடு இன்னைக்கு கேவலப்பட்டு இருக்கின்ற ஒரு நாடு ஆகிப்போச்சு தமிழ்நாடு. அந்த வகையில் நம்முடைய வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாநகரத்தினுடைய செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் அன்பண்ணன் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி